கொடுத்துட்டாரோ அதை பதிவு பண்ணப்படும். ஸோ இன்று இந்த கூட்டத்தில் பேசுகிற எல்லாருடைய கருத்து இந்த பப்ளிக் ஹியரிங்கில் ரெக்கார்ட் ஆகிருக்கிறது. அதே போல் இபிஎல் ரெஸ்பான்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குது. லாஸ்ட் கொஸ்டின், அதுக்கு நீங்கள் ஏதாவது ரெஸ்பான்ஸ் சொல்கிறீங்கன்னா? செல்ஃப் ஹெல்ப் இருக்குது சார். மகளிருக்கான சம்பள உயர்வு இந்த மாதத்துக்குள் அறிவிக்கப்படும் என்று திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன். பொதுவாக சொல்லலை, மகளிர் சுயநிதிக்குழுவுடைய அவர்களுடைய சம்பளம் இந்த மாதத்திற்குள் உயர்த்தப்படும் என்று திரும்பவும் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இபிஎல் மட்டும் பண்ணப்பதில்லை. இதை வந்த ப்ரோக்ராம் மாவட்ட நிர்வாகத்தை இணைத்துக்கொண்டு அவர்களுடைய பார்வையிடும் முன்னிடும் தான் இந்த திட்டம் நடத்தப்பட போகிறது. தனியாக 800 பேர் நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் சார் ரொம்ப ஹாப்பி. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கும் போது அதில் முன்னுரிமை இங்கே இருக்கிற கிராம பகுதி மக்களுக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு அந்த ட்ரைனிங் பீரியடு, அந்த பீரியடில் நீங்கள் ஏதாவது உதவிகள் பண்ணணும். அவங்க ட்ரைனிங்காக மட்டும் வர முடியாதுல்ல, அவங்க அந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புகள் அதனை தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் சார். அது எங்களுடைய அத்தியாவசிய ஒரு கோரிக்கையா நாங்கள் நினைக்கிறேன் சார். இந்த பொதுமக்கள் கருத்து கேட்க இந்த மேடையில் நோட் பண்ணிட்டோம். அதுக்கு இபிஎல் ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லிடுங்க? ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் மெயின்லி முக்கியமாக மீண்டும் மக்களுக்காகத்தான். நீங்கள் இதில் ஏன் இன்னொரு சொல்லுவீங்க? இந்த டெவலப்மெண்ட் சென்டர் ஒன்லி ஃபார் யூ பீப்புள், உங்களுக்காகத்தான். அதில் என்ன சந்தேகம்? ரொம்ப ஹாப்பி சார், எங்களுக்காக தான் சார். அதுதான் நாங்கள் முன்னுரிமை மட்டும் இல்லை, இந்த டெவலப்மெண்ட் சென்டர் நோக்கமே தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் இந்த கூட்டத்தில் இட் ஷுட் பி கம்யூனிகேஷன் பிட்வீன் கூட்டம் நடத்துறது. நீங்கள் ஏதாவது கருத்து இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் ரிப்ளை கொடுத்துருங்க. நோ 1-to-1 கம்யூனிகேஷன். நீங்கள் அவர் கூட பேசுங்க, நீங்கள் அவர் கூட பேசுங்க, உங்கள் கருத்து சொல்லுங்கள். அதுதான் எத்தனை கருத்து இருந்தாலும் இங்கே கேட்குறது தயாராக இருக்கும். இட் வில் பி ரெக்கார்டட். பப்ளிக் ஹியரிங்கினுடைய நோக்கம் கிளியராக எல்லாருக்கும் திருப்பி சொல்கிறேன். உங்களுடைய கருத்தை என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டோம், அது நீங்கள் ரிப்ளை கொடுத்துடுங்க. தட் வில் ஆல்சோ பி ரெக்கார்டட். அதுதான் ஐயா, இது ஒரு கருத்து கேட்பு கூட்டமா மட்டும் அமைஞ்சிடக்கூடாது, அது சில உறுதித்தன்மையோடு அமையணுன்றது எங்களுடைய பப்ளிக் ஹியரிங் கருத்து கேட்ட கூட்டம் தான். அதுதான் அரசனுடைய ரூல்ஸ். பப்ளிக் ஹியரிங் தான் நடத்தணும். ஒரு சில உத்தரவாதங்கள் கொடுக்கலாம் இல்ல சார்? இப்போ கம்பெனி யூ கேன் டெல் உங்களுடைய ஒரு ப்ராஜெக்ட் பொதுமக்கள் எந்தவித எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த ப்ராஜெக்ட் வரது எல்லாருமே வரவேற்கிறாங்க. வரவேற்கும் பட்சத்துல இந்த நிறுவனம் ஏதாவது அந்த மக்களுக்கும் செய்யணும்ல சார்? ஏதோ அந்த ப்ராஜெக்ட் வரது மட்டும் ஒரு கெயினா நினைச்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டும் ஒருமித்த கருத்து வாங்கிட்டோம், ஓகே அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாம அதன் மூலமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். ரைட். இபிஎல் மே ரெஸ்பாண்ட் இட் லாஸ்ட். ஓகே, அதை என்னென்ன செய்யணும் ஒவ்வொரு தனிப்பட்ட கேள்விகளுக்கும் பொதுவான வேலைவாய்ப்பை பற்றியும் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். அதை திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளேன் சார். ப்ளீஸ் சார், ஏன்னா ஒரு ட்ரைனிங் கொடுக்குறவங்க ரொம்ப சந்தோஷம் சார். பட் அந்த காலகட்டத்துக்கு ஊதியம் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தமிழக முதல்வர் ஒரு நிமிஷம் சார், தமிழக முதல்வர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. எல்என்டி ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். எல்என்டி ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று ஆரம்பிக்கும். அந்த ட்ரைனிங் சென்டர்ல அவங்க பாதி பே பண்ணுவாங்க. மாவட்ட நிர்வாகம் தட் இஸ் தமிழக அரசு ஒரு பகுதி பே பண்ணுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அது போல நீங்க பாதி பே பண்ணுங்க, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பாதி பெற்று தருவதற்கான முயற்சிகள் எடுங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஓகே, ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க, அந்த காலகட்டத்தில் சரியான ஊதியம் கொடுத்தாங்கன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சார். அதுக்காக தான் இதை நான் வலியுறுத்துறேன் சார். மற்றபடி வேற எதுக்கும் இல்லை, உள்நோக்கங்கள் இதில் வேற எதுவும் இல்லை சார். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் டு தட்? அதுக்கு உங்க பதில் என்ன? அதை கருத்தில் கொள்கிறேன் சார். நோட்டட். Are you going to pay or are you going to decide now or what is your response? அதுக்கு clear அதுக்கு தெளிவாக சொல்லுங்க. noted and I will note it. You should tell what you will decide sir. It is in the scheme. Consider. சார் டிசைடிங் அது ஒரு காத்துல போற வார்த்தை தான் சார். நான் ஏன்னா நிறைய கருத்து கேட்பு கூட்டத்தில் பார்த்துட்டோம், எல்லாம் காத்துல தான் போயிருக்கு. இங்க ஒரு உறுதித்தன்மை நீங்க கேட்குறீங்க, அது டிசைட் பண்ணப்படுன்றது. அது இங்க வேலை செய்யற எம்ப்ளாயர்னா ஓகே வெயிட் பண்ணலாம், நாங்க இதோட போயிடுவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது எங்களுக்கு தெரியாது. இவங்க ப்ராஜெக்ட் பண்ணாங்களா சூப்பர்வைசிங் பண்ணிட்டு இருக்க போறீங்க. பட் இந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் இருந்தாலும் நாளைக்கு அது நடக்கணும்னா உங்ககிட்ட நாங்க முறையிடுவோம். ஐயா அன்னைக்கு நடந்த பொது கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, ஆனா அது நிறைவேற்றப்படல. அது ஐயா நீங்களே பாருங்க எந்த ஒரு போக்கு அப்படின்ட்டு நாங்க கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். ஏதோ சரி நாங்க டிசைட் பண்றோம் அப்படின்ட்டு நாங்க we are the outsiders, we are not working under சொல். அதை நீங்க ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? சார் கருத்தில் கொள்வோம். அதாவது இதுக்கு சிஎஸ்ஆர் ஸ்கீமில் கொண்டு வரதுனால அதுக்கு 2 லெவலான முடிவெடுக்கக்கூடிய குழு இருக்கிறது. அவங்க
அவங்களுடைய கருத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த ஸ்கீமை இன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவல் வாங்கினப்பறம் தான் நான் உறுதியாக வந்து இதை செய்கிறோன்னு சொல்ல முடியும். முயற்சி பட்டோன்னு சொல்லுதுன்னா ப்ரொபோசல் நாங்கள் கொடுக்குறோம். கட்டாயம் ப்ரொபோசல் வேணால் சும்மா வந்து ஏனோதானு விட போகிறதில்ல. அதுக்காக நீங்கள் உறுதி அப்படிங்கிறத விட நாங்கள் முயற்சி பண்ணுறோம், செய்கிறோன்னு சொல்கிறோம். நீங்கள் நம்பணும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் கன்சென்ட் எப்பவுமே வேணும். இந்த பல வருட காலமாக நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டேன் சார். நம்பிக்கைன்ட்டு 15 வருட காலம் வெயிட் பண்ணிட்டேன். யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு ஜென்ஸுக்கு இந்த சைடு இந்த வேலை கொடுத்துருக்கீங்களா? யாருக்கும் கொடுக்கலையே. அதாவது மக்களை ஏமாற்றி எங்களை ஏமாற்றி இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சிடணும். இது உங்களுடைய திட்டம். அப்படிதான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. You have any response? இதில் வேலை வாய்ப்பில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், லோக்கல் கொடுத்து நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதை நான் வந்து திரும்ப ஆர்குமெண்ட்டாக கொண்டு போக விரும்பல. நீங்கள் வேணால் திரும்ப வந்து என்னோட கேட்டுக்கலாம் யார் வேலை கொடுத்துருக்கோன்னு. தயவு செஞ்சு பப்ளிக் ஹியரிங்கினுடைய ப்ரொசீஜர் எல்லாம் நீங்கள் உட்கார்றதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது எவ்வளோ நேரம்னாலும் பப்ளிக் ஹியரிங்கில் கேட்கப்பட்டுள்ளது. அதே போல் பப்ளிக் ஹியரிங் ரிக்வெஸ்ட் பண்ண நிறுவனம் பேசும்போது அமைதியாக கேட்க வேண்டியது இருக்கும். முடிச்சிட்டுக்கு அப்புறம் திருப்பி உங்களுக்கு ரிக்வெஸ்ட் டைம் வேணும்னா கொடுக்குறது தயார் நிலையில் இருக்கும். யூ கேன் டேக் த மைக். ஒரு நிமிஷம் அவர் பேசுறதுக்கு அப்புறம் இல்லை, அவர் சொன்னார் பிஓடி ஆப்ரேட்டரு கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் வந்து டெம்பரரின்னு. இந்த பிஓடி ஆப்ரேட்டர் வந்து இப்போ இருக்கிற கோல் ஹேண்டில் பண்ணுற செட்டிநாடு கோல் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அதனுடைய தளத்தின் வேலை வாய்ப்பில் வந்து பெர்மனன்ட் வேலையை கொடுத்துருக்காங்க. டெம்பரரி வேலை கிடையாது சார். அவங்களுக்கு பிஎஃப் என்னென்ன ஸ்கீம் இருக்கோ கவர்மெண்ட் ஸ்கீமில் பெர்மனன்ட் எம்ப்ளாய்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அவ்வளோ வேலையும் அவ்வளவு பணி வாய்ப்புகளும் கொடுத்து தான் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னர் இப்போ டெர்மினல் இப்போ ஃபியூச்சர் வரக்கூடிய டெர்மினல்லையும் உள்ள பிஓடி ஆப்ரேட்டர் அவங்களோட வந்து ஆப்ரேஷன் எதுக்கு நான் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை சொல்லிகிட்டே இருக்கேன்னா, ஸ்கில் டெவலப்டாக ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் நம்மளும் அவங்கள வந்து நாங்கள் அவங்களை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸிபிளாக அவங்க கம்பல் பண்ணி இந்த ஸ்கில்டாக இருக்காங்க அவங்கள வேலை வச்சுக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களும் கட்டாயம் அதை செய்வாங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா அதே மாதிரி இந்த பிஓடி ஆப்ரேட்டர் ஏற்கனவே கோல் டெர்மினல் நடந்திருக்கு, வேலை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வருங்காலத்தில் வரக்கூடிய எல்லா பிஓடி ப்ராஜெக்டில் கண்டெய்னர் யார்டாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு அதிகம் இருக்கிறது நிச்சயம் கொடுக்க வைப்போம்னு சொல்லிக்கிறேன். இப்போ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாருன்னு ஒரு கேள்வி, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்கள்? லிஸ்ட் யாரும்